எல்லோருக்கும் வணக்கம். கன்னியாகுமரியில் இருக்க பீச், அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலை, அதுக்கப்புறம் விவேகானந்தர் பாறை, அப்புறமா இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி புதுசாக கட்டியிருக்க கண்ணாடி பாலம், இதை எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பேருக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் கன்னியாகுமரிக்கு எப்படி போகிறது, எந்த டைமில் போகிறது, எப்படி இதெல்லாம் பார்க்குறது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். உங்கள் கன்ஃபியூஷனை தீர்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி இது எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டோட தென்கோடி முனையில் இந்த கன்னியாகுமரி அமைஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு இருந்தாலும் எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸுமே நாகர்கோவில் அப்படின்ற ஊரில் தாங்க இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி இது எல்லாமே கன்னியாகுமரியை கம்பேர் பண்ணிங்கன்னா நாகர்கோவிலுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் ட்ரெயின்லையோ பஸ்லையோ வந்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு உங்களுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ கிடைக்காட்டி கவலைப்படாதீங்க. நீங்கள் நாகர்கோவிலுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ புக் பண்ணி நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிருங்க. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் கன்னியாகுமரி அமைஞ்சிருக்குங்க. நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரிக்கு கேப் புக் பண்ணியும் போய்க்கலாங்க. இதுவே நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து ட்ரெயின் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நாகர்கோவிலுக்கு புக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி திருவனந்தபுரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். திருவனந்தபுரத்துலேருந்து கன்னியாகுமரி ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்தும் கன்னியாகுமரி ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. சரி, நீங்கள் கன்னியாகுமரி இப்போ வந்து சேர்ந்துட்டீங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒருவேளை கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டோ ரயில்வே ஸ்டேஷனோ வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க பீச் அமைஞ்சிருக்கு. பஸ்ஸில் வந்தீங்கன்னா கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பீச் வந்துடும். நீங்கள் அங்கேயே இறங்கிக்கலாம். ட்ரெயினில் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா பீச் வந்துடுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய டூரிஸ்ட் பிளேசஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் நான் இந்த வீடியோவில் கன்னியாகுமரியை பற்றி மட்டும்தான் சொல்ல போகிறேன். அதாவது கன்னியாகுமரி பீச், திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் பிரிட்ஜ், இதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பிற டூரிஸ்ட் அட்ராக்ஷனை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக போடுறேங்க. நீங்கள் கன்னியாகுமரி பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட்டில் டர்ன் பண்ணிங்கன்னா பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பாக பீச்சிலேருந்து விவேகானந்தர் பாறைக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே போட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இப்போது இந்த புது கண்ணாடி பிரிட்ஜ் போட்டதுலேருந்து கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் லீவ் நாள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் எக்கத்தப்பாக இருக்குங்க. ஒர்க்கிங் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அதனால உங்களுக்கு எப்படி டைம் செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வந்துக்குங்க. இந்த போட் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணியில் ஆரம்பித்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உங்களை விவேகானந்தர் ராக்கில் கொண்டு போய் விடுவாங்க. அந்த விவேகானந்தர் ராக்லேருந்து நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு கடைசியாக 5:30 மணி வரைக்கும் போட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இந்த விவேகானந்தர் பாறை ரொம்ப ஃபேமஸானதுங்க. சுவாமி விவேகானந்தர் 18ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் இந்த பாறை மேலே அமர்ந்து தியானம் பண்ணதா அங்கே இருக்கும் தகவல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நாம அந்த விவேகானந்தர் பாறைக்கு போட்டில் தாங்க போக முடியும். அதுக்கு கவர்மெண்ட்டே இந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் மூலமாக நம்மளுக்கு போட் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா நார்மல் டிக்கெட் 75 ரூபா. 75 ரூபா டிக்கெட் இப்போ ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எப்படி ட்ரெயினில் தட்கட் டிக்கெட் இருக்கோ அது மாதிரி இந்த போட்டிங்லேயும் 300 ரூபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் குறைவாக நீங்கள் போய் பார்த்துட முடியும். அதாவது 75 ரூபா கொடுத்து போகிறதும் 300 ரூபா கொடுத்து போகிறதும் ஒரே இடம் தான். ஆனால் நீங்கள் 300 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் போட்டுக்கு போயிட முடியும். மற்றபடி நீங்கள் அந்த விவேகானந்தர் ராக்கிலையோ அப்படி இல்லாட்டி அந்த திருவள்ளுவர் சிலையிலையோ இந்த 300 ரூபாய்க்கு எந்த ப்ரிஃபரன்ஸுமே கிடையாது. நீங்கள் திரும்பி வரும்போதும் இந்த 300 ரூபா டிக்கெட்டுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அந்த விவேகானந்தர் ராக்குக்கு நீங்கள் போகிறதுக்கு மட்டும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 300 ரூபா டிக்கெட் எடுத்து போகிற லைனில் கூட்டம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். அவ்வளோதாங்க வித்தியாசம். உங்களுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்குது, லைனில் நிற்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 300 ரூபா டிக்கெட் எடுத்து நீங்கள் கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். அப்படி இல்லாட்டி 75 ரூபா டிக்கெட்டில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி லைனில் நின்று போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி 75 ரூபா டிக்கெட் எடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் போட்டில் போய் அந்த விவேகானந்தர் பாறையை பார்த்துட முடியும். உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலில் கொஞ்சம் அலை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த போட்டிங்கை நிப்பாட்டிடுறாங்க. எப்போ நிப்பாட்டுறாங்க, எப்போ திறக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அலை குறைஞ்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதனால் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுருக்கணும். நீங்கள் போட்டில் ஏறினீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களை விவேகானந்தர் பாறையில் இறக்கி விட்ருவாங்கங்க. அந்த விவேகானந்தர் பாறையில் உள்ள செருப்பு அலௌடு கிடையாது. அதனால் நீங்கள் செருப்பை ஃப்ரீயாகவே வெளியே வச்சுட்டு போயிடலாம். அடுத்ததாக அந்த விவேகானந்தர் பாறையை சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் 30 ரூபா கொடுத்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணுங்க. விவேகானந்தர் பாறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க. உள்ளேயே தியான மண்டபம் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் தியானத்தில் விருப்பம் உள்ளவங்கன்னா அந்த தியான மண்டபத்தில் அமர்ந்து அமைதியாக தியானம் பண்ண முடியும். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கை வரலாறை உள்ள பொறிச்சு வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். விவேகானந்தர் பாறையிலிருந்து முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல் அழகை நீங்கள் ரசிக்க முடியும். இந்த விவேகானந்தர் பாறையில் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறையா விஷயம் இருக்குங்க.
நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல மெமரியை பின்னாட்களில் இந்த ஃபோட்டோஸ் கொடுக்கும். அப்படியே நீங்கள் அந்த விவேகானந்தர் ராக்கை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இங்கேருந்து அந்த திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக அந்த கண்ணாடி பிரிட்ஜ் இருக்குங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. நம்மளோட காலுக்கு அடியில் அந்த கன்னியாகுமரி கடல் விரிஞ்சு ஓடுறதை பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குங்க. அப்படியே கண்ணாடி பிரிட்ஜ் வழியாக ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா நீங்கள் அங்கே பிரம்மாண்டமாக இருக்கும் திருவள்ளுவர் சிலை கிட்ட போயிட முடியும். திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா பீடம் வரைக்கும் ஒரு ஹைட்டும், அதுக்கு மேலே திருவள்ளுவர் சிலை ஒரு ஹைட்லேயும் இருக்கும். அந்த பீடத்தோட டாப் வரைக்கும் நீங்கள் படி ஏறி நடந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். அதாவது திருவள்ளுவர் சிலையோட கால் பகுதியை நீங்கள் கிட்ட இருந்து பார்க்க முடியும். அந்த ஹைட்டுக்கு நீங்கள் மேலே ஏறி பார்க்குற மாதிரி படிக்கட்டு வச்சுருக்காங்க. அந்த ஹைட்லேருந்து அந்த அற்புதமான திருவள்ளுவர் சிலையை பார்க்குறது கண்கொள்ளா காட்சிங்க. நிச்சயமாக நீங்கள் போய் அனுபவிச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதே மாதிரி அங்கே மேலேருந்து அந்த கடலோட அழகை பார்க்குறதும் மிகவும் அழகாக இருக்குங்க. அந்த திருவள்ளுவர் சிலை இருக்க இடத்த சுற்றியே திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் அனைத்துமே பொறிச்சு வச்சுருக்காங்கங்க. அதையும் பார்த்துக்குங்க. வெயிட்டிங் டைம் அப்புறம் அங்கே நீங்கள் சுற்றி பார்க்குற டைம் இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் ஆயிருங்க நீங்கள் இந்த எல்லாத்தையுமே பார்த்து முடிக்கிறதுக்கு. அடுத்ததாக நீங்கள் திரும்பியும் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக நடந்து வந்தீங்கன்னா விவேகானந்தர் பாறைக்கு வந்துடலாம். அங்கேருந்து நீங்கள் எப்படி போட்டில் இங்கேருந்து போனீங்களோ அதே மாதிரி விவேகானந்தர் பாறையிலேருந்து உங்களை போட்டில் திரும்ப நீங்கள் எங்கே ஏறினீங்களோ அங்கேயே கொண்டு வந்து உங்களை இறக்கி விட்றாங்கங்க. போட்லேருந்து நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜோட அழகு உங்களை பிரமிக்க வைக்குங்க. கலர்ஃபுல்லாக அந்த கண்ணாடி பிரிட்ஜ் ஜொலிக்கும். அதை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். அடுத்ததாக அங்கேயே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் டைமில் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட ஒரு லேசர் ஷோ நடத்துகிறாங்கங்க. அதை நீங்கள் உட்காந்து பார்க்குறதுக்கு வசதியாக சேர் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த லேசர் ஷோவில் திருவள்ளுவர் சிலை முழுக்கவே லேசரில் லைட் அடிக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த காலத்தில் உள்ள திருக்குறள், திருவள்ளுவர் இவங்களை பற்றிய ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஓடுதுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஓடுது. இந்த லேசர் ஷோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. குழந்தைங்க பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்ம முற்கால தமிழர்கள் எப்படி பெருமையாக வீரமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த லேசர் ஷோக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வாங்குறாங்க. இந்த லேசர் ஷோவை நீங்கள் வெளியே இருந்தே பார்க்க முடியும். ஆனால் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி டிக்கெட் 100 ரூபா கொடுத்து தாங்க பார்க்க முடியும். அடுத்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு ஃபேமஸான சர்ச் இருக்குங்க. உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா அந்த சர்ச்சையும் ஒரு விசிட் போட்டுட்டு வந்துடுங்க. நிறைய படங்களும் இந்த சர்ச்சில் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பீச் பக்கத்துலேயே பகவதி அம்மன் கோயில் அப்படின்னு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலையும் கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக கடற்கரைக்கு போயிட்டு எப்படி நம்ம குளிக்காமல் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கன்னியாகுமரி பீச் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கடலோட அழகை ரசிக்கிறதுக்கு தாங்க வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அலையோட வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற தமிழ்நாட்டு கடற்கரை மாதிரி இல்லாமல் கன்னியாகுமரியில் அலை கொஞ்சம் வேகமாகவே அடிக்கும். அதனால அந்த கடற்கரையில் மேக்ஸிமம் உங்களை குளிக்க விட்றதில்ல. நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்கே வேணால் நீங்கள் கடற்கரையில் குளிக்க முடியும். அப்படியே யாரும் உங்களை ஒன்றும் சொல்லலை, நீங்கள் தண்ணியில் குளிக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அங்கே ரொம்ப பாறையும் இருக்கும், கடல் காற்றும் அதிகமாக இருக்கும், அலையோட வேகமும் அதிகமாக இருக்கும். அந்த அலை வேகத்தில் அப்படியே உங்களை இழுத்துட்டு போய் அந்த பாறையில் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பீச்சை ஒட்டியே பீச்சை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிங்கன்னா பீச்சோட அழகை பார்த்துக்கிட்டே நீங்கள் உங்கள் ரூமில் ஸ்டே பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹோட்டலில் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கடற்கரை அழகை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் ஸ்டேவும் பண்ண முடியும். இந்த மாதிரி சிவியூ ரெசார்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் அதை புக் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரியில் நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணிங்கன்னா சன்செட், சன்ரைஸ் இந்த ரெண்டையுமே பார்க்க முடியும். உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா சன்செட், சன்ரைஸ் இந்த ரெண்டையுமே நீங்கள் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்காகவே கன்னியாகுமரியில் ஒரு வியூ பாயிண்ட்டு வச்சுருக்காங்க. அதாவது சன்ரைஸ், சன்செட்டுக்கு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த டவர் மேலே நீங்கள் ஏறி பார்த்தீங்கன்னா சன்செட்டையும் சன்ரைஸையும் பார்த்து ரசிக்க முடியும். நீங்கள் வர அன்னைக்கு எவ்வளோ மேகமூட்டம் இருக்குது அதை பொறுத்து உங்களுக்கு சன்செட்டும் சன்ரைஸும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சின்னா கண்டிப்பாக இந்த அழகான சன்ரைஸையும் சன்செட்டையும் நீங்கள் கன்னியாகுமரி பீச்சில் பாருங்கள். கன்னியாகுமரியில் இதை தவிர பார்க்குறதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்க அழகான மாவட்டங்களில் கன்னியாகுமரி முதலிடம் பிடிக்குங்க. அவ்வளவு அழகான ஒரு ஊர். அங்கே பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் இயற்கையான பல்வேறு விஷயங்களும் பல்வேறு இடங்களும் இருக்குது. அதை பற்றிலாம் நான் வரப்போகிற வீடியோக்களில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கன்னியாகுமரி எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.